பணி கைதிகளை விடுவிக்க கோரி இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறை அமைப்பின் 250க்கும் மேற்பட்ட முன்னாள் அதிகாரிகள் கடிதம். தென் அமெரிக்க நாட்டின் அதிபர் தேர்தல் இரண்டாவது முறை பதவி வென்ற அதிபர் டேனியல் நோபோவா ஈரானில் கொலை செய்யப்பட்டு பாகிஸ்தானியர்கள் வெளியான தகவல். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் மீது சைபர் தாக்குதல். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறை அமைப்பின் 250க்கும் மேற்பட்ட முன்னாள் அதிகாரிகள் காசா பகுதியில் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்து அங்கு இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பணி கைதிகளை விடுவிக்க இஸ்ரேலிய அரசாங்கத்தை வலியுறுத்தி ஒரு கடிதம் எழுதியுள்ளனர். இந்த கடிதத்தில் கையொப்பமிட்டவர்களில் 3 முன்னாள் மொசாட் தலைவர்கள் டேனி ஜடோம் எப்ராஹிம் ஹாலேவி மற்றும் தமீர் பர்டோ, அத்துடன் சேவையில் உள்ள டஜன் கணக்கான மூத்த அதிகாரிகள் அடங்குவர். முன்னாள் மொசாட் உறுப்பினர்கள் தொடர்ச்சியான சண்டை பணிய கைதிகள் மற்றும் எங்கள் வீரர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கிறது. மேலும் துன்பத்தை முடிவுக்கு கொண்டுவரும் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகளும் தேர்ந்துவிட வேண்டும். தைரியமான முடிவுகளை எடுக்கவும் நாட்டின் பாதுகாப்பிற்காக பொறுப்புடன் செயல்படவும் நாங்கள் அரசாங்கத்தை அழைக்கிறோம் என்று கூறினர். முன்னாள் உளவுத்துறை அதிகாரிகள் டிசப் அல்லது ஓய்வு பெற்ற நூற்றுக்கணக்கான ராணுவ விமானப்படை உறுப்பினர்களுக்கு ஆதரவை தெரிவித்தனர். அவர்கள் அனைத்து விரோதங்களையும் நிறுத்தவும் பணிய கைதிகளை திரும்பப் பெறவும் அழைப்பு விடுத்தனர். கடந்த வியாழக்கிழமை விமானப்படை உறுப்பினர்களின் கடிதம் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து கையொப்பமிட்டவர்களில் செயலில் உள்ள ரிசர்வ் வேட்டுகளின் சேவையை நிறுத்த இஸ்ரேலிய விமானப்படை தளபதி டோமர் பார் முடிவு செய்ததாக சின்குவா செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பணி நீக்க முடிவை ஆதரித்து அத்தகைய கடிதங்களை கடுமையாக சாடினார். கையொப்பமிட்டவர்களை இஸ்ரேலிய சமூகத்தை உள்ளிருந்து உடைக்க முயற்சிக்கும் ஒரு தீவிரவாத விளிம்பு குழு என்று அழைத்தார். அனைத்து சண்டைகளும் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் பணிய கைதிகளை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றும் கோரி 200 இஸ்ரேலிய ராணுவ மருத்துவர்கள் தாக்கல் செய்த மற்றொரு மனுவால் இந்த கடிதம் மேலும் ஆதரிக்கப்பட்டது. காசாவில் தொடர்ந்து நடக்கும் சண்டை முதன்மையாக அரசியல் மற்றும் தனிப்பட்ட நலன்களுக்கு சேவை செய்வதை நோக்கமாக கொண்டது. எந்த பாதுகாப்பு நோக்கமும் இல்லாமல் வீரர்கள் மற்றும் பணிய கைதிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கிறது என்று அந்த கடிதம் கூறியது. மேலும் அது தொடக்கத்திலிருந்தே அறிவிக்கப்பட்ட போரின் இலக்குகளை அடைவதை முன்னேற்றாது. மேலும் IDF வீரர்களையும் பணிய கைதிகளாக வைத்திருக்கும் நமது குடிமக்களின் உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கிறது என்று தி ஜெருசலேம் போஸ்ட் தெரிவித்துள்ளது. 2 புதிய கடிதங்களும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முறையே வெளியிடப்பட்டு மூத்த விமானிகள் மற்றும் ஜோனிட் மற்றும் 8200 வீரர்கள் கையொப்பமிட்டு ஏற்கனவே இருக்கும் 2 கடிதங்களுடனும் சேர்க்கப்பட்டுள்ளன. காசாவை தளமாக கொண்டு பயங்கரவாத அமைப்பான ஹமாஸ் அக்டோபர் 7, 2023 அன்று தெற்கு இஸ்ரேல் மீதான தாக்குதலின் போது 251 பணிய கைதிகளை காசாவிற்கு அழைத்து சென்றது. தற்போது 59 இஸ்ரேலிய பணிய கைதிகள் காசாவில் உள்ளனர். அவர்களில் 24 பேர் இன்னும் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஜனவரி மாதம் இஸ்ரேலும் ஹமாஸும் 3 கட்ட பணிய கைதிகளுக்கான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டின. இருப்பினும் மார்ச் 1 அன்று முதல் 6 வார கட்டம் காலாவதியான பிறகு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஒரு முட்டுக்கட்டையை எதிர்கொள்கின்றன. போர் நிறுத்த முட்டுக்கட்டைக்கு மத்தியில் இஸ்ரேல் மார்ச் 18 அன்று காசாவில் ராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கியது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நெருங்கிய கூட்டாளியாக அறியப்படும் தற்போதைய ஈக்வடார் அதிபர் டேனியல் நோபோவா தென் அமெரிக்க நாட்டின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று 4 ஆண்டுகால 2வது பதவிக்காலத்தை வென்றுள்ளார். வலதுசாரி தலைவர் தனது இடதுசாரி எதிரியாளியான லூயிசா கோன்சலாஷே குறுகிய வித்தியாசத்தில் தோற்கடித்து 55.85% வாக்குகளை பெற்றதாக தி கார்டியன் தெரிவித்துள்ளது. முன்னாள் காங்கிரஸ் பெண்மணி பெற்று 44.15% வாக்குகளுடன் ஒப்பிடும்போது இது 55.85% வாக்குகளை பெற்றுள்ளார். 90% வாக்குகளை பெற்ற நோபோவா தனது வெற்றியை வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று வரையறுத்து தனது போதைப் பொருட்களுக்கு எதிரான போரை தொடர சபதம் செய்துள்ளார். லத்தீன் அமெரிக்க நாட்டில் குற்றம் குறித்த அவரது கடுமையான நிலைப்பாட்டால் குற்றவியல் நிறுவனங்கள் மீது ராணுவ தாக்குதல்களை கட்டவிழ்த்து விட்டதன் மூலம் ஈக்வடார் அதிபரின் தலைமை குறிக்கப்பட்டுள்ளது. 37 வயதான அவர் வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் சமூக ஊடக வீடியோக்களில் வலுவான முக்கியத்துவம் அளித்ததால் அவரது பிரச்சாரம் இளைஞர்களை மையமாக கொண்டது. நாட்டில் உள்கட்டமைப்பில் முதலீடு செய்வதிலும் ஊழலை எதிர்த்து போராடுவதிலும் அவர் உறுதி அளித்தார். தென் அமெரிக்காவில் கொலை விகிதங்கள் அதிகமாக உள்ள நாடுகளில் ஈக்வடார் ஒன்றாகும். மேலும் நோபோவா அதை கணிசமாக குறைக்க முடிந்தாலும் ஈக்வடார் வீதிகளை ராணுவமயமாக்கும் போதைப்பொருள் வர்த்தகத்தை குறைப்பதற்காக
புதிய அதிகபட்ச சிறைச்சாலைகளை கட்டுவதும் நாட்டில் முன்னெப்போதும் இல்லாத வன்முறையை கண்டுள்ளன. ஈரானின் சிஸ்தான் பாலுசிஸ்தான் மாகாணத்தில் தனது குடிமக்கள் 8 பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையில் முழுமையாக ஒத்துழைக்குமாறு பாகிஸ்தான் ஈரானிய அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த சனிக்கிழமையன்று பாகிஸ்தான் ஈரான் எல்லையிலிருந்து சுமார் 230 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மெக்ரஸ்தானில் ஆட்டோ மெக்கானிக்காக பணிபுரிந்த 8 பாகிஸ்தானிய ஆண்கள் கொல்லப்பட்டனர். கைகள் மற்றும் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இது மரண தண்டனை பாணியிலான கொலைகளை குறிக்கிறது. கொலைகளுக்கான பொறுப்பை பலூச் தேசிய ராணுவம் என்ற குழு ஏற்றுக்கொண்டதாக தி எக்ஸ்பிரஸ் ட்ரிபியூன் தெரிவித்துள்ளது. கொலைகளை கண்டித்து பாகிஸ்தான் வெளியுறவு அலுவலகம் ஈரானில் தனது குடிமக்கள் மனிதாபிமானமற்ற முறையில் மற்றும் கோழைத்தனமாக கொல்லப்பட்டதை பாகிஸ்தான் கடுமையாக கண்டிக்கிறது என்று கூறியது. இந்த துயர சம்பவத்தால் பாகிஸ்தான் தலைமையும் மக்களும் மிகுந்த வருத்தமும் கவலையும் அடைந்துள்ளனர். துயரமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். வெளியுறவு அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையின்படி துணை பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் இஷாக்தார் ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் தெஹ்ரானில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் மற்றும் சகோதானில் உள்ள தூதரகம் ஆகியவை ஈரானிய அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்தன. குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கான விரிவான விசாரணை மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் உடல்களை உடனடியாக பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்புவது குறித்து அது வலியுறுத்தியது. இந்த விடயத்தை விசாரிப்பதில் ஈரான் தரப்பு முழு ஒத்துழைப்பையும் பாதிக்கப்பட்டவர்களின் உடல்களை சரியான நேரத்தில் திருப்பி அனுப்புவதையும் நாங்கள் நம்புகின்றோம் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இஸ்லாமாபாத்தில் உள்ள ஈரானின் தூதரகம் இந்த சம்பவத்தை குறித்து ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்ததுடன் விசாரணையின் முழு ஒத்துழைப்பையும் உறுதியளித்தது. பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்த கூட்டு சர்வதேச முயற்சிகளுக்கு அழைப்பு விடுத்தது. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் இறந்தவர்களின் உடல்களை விரைவாக திருப்பி அனுப்புவதை உறுதி செய்யுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தனர். மேலும் பாகிஸ்தான் அரசாங்கத்திடம் இழப்பீடு கோரினர். அவர்கள் ஏற்கனவே வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து வருவதாகவும் ஈரானுக்கு சென்று தங்கள் வாழ்வாதாரத்தை ஈட்டச் சென்று அவர்களின் முதன்மை வருமானம் ஈட்டுபவர்களின் இழப்பு அவர்களை கைகோர்த்து விட்டு செல்லும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அண்டை நாடான மியான்மரில் கடந்த மாதம் 29ஆம் தேதி சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் ஏராளமான கட்டிடங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் இடிந்து தரைமட்டமானது. தலைநகர் நைபிடாஸ், மண்டாலே ஆகிய நகரங்கள் உருக்குலைந்து போனது. இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி 3000 பேருக்கு மேல் பலியானார்கள். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டு மியான்மருக்கு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் உதவி செய்து வருகின்றன. ஆபரேஷன் பிரம்மா என்ற பெயரில் இந்திய பாதுகாப்பு படையினர் மியான்மரில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு மீட்பு பணியை மேற்கொண்டு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் மீது சைபர் தாக்குதல் நடந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சைபர் தாக்குதலால் நடுவானில் பறந்த விமானத்தின் விமானிகளுக்கு தவறான தகவல் கிடைக்க தொடங்கியது. இதனால் விமானிகள் குழப்பமடைந்தனர். உடனே சுதாகரித்துக் கொண்ட அவர்கள் அவசரகால சிக்னல்களை பயன்படுத்தி உண்மையான நிலவரங்களை கண்டறிந்தனர். இதனையடுத்து இந்த சைபர் தாக்குதலை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்தனர். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.